வணக்கம், இது உங்கள் சாய் ஷஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரோக்கலி வச்சு கிரேவி செய்ய போகிறோம். டிஃபன் ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காம்பினேஷன். 2 ப்ரோக்கலி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூக்களை மட்டும் நறுக்கி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் ஒன்று சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. ஒரு தரம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 20லேருந்து 25 முந்திரியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் 1/2 லிட்டர் தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுமே நம்ம நறுக்கி வச்ச ப்ரோக்கலியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுடு தண்ணிலேயே அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், ரொம்பவும் கம்மியான எண்ணெய் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுமே அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ரொம்பவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி. எல்லாமே நம்ம அரைச்சி போட்டு டக்குன்னு செஞ்சுட்டு வெளியில் வந்துடலாம் கிச்சன்லேருந்து. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த கிரேவி. எல்லாத்துக்குமே அருமையான ஒரு மேட்சாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிய பிறகு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா பச்சை மிளகாய் போடுறத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் நல்லா சேர்த்து இன்னும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எங்கேயும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் அங்கங்கே நிற்காமல் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போயாச்சு. முந்திரியை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு போட முடியலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காயும் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா அதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. எப்பயுமே உப்பு சேர்க்கும் போது அளவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு இன்னும் அதிகமாக வேணும்னா 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இப்போ மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க ப்ரோக்கலியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியிலையே நம்ம 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டுட்டு நல்லா வேக விடுவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். ப்ரோக்கலி நல்லா வெந்துருச்சு. லேசாக நிறம் மாறி இருக்குது பாருங்கள். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக புதினா இலைகள், அப்படி இல்லைனா கொத்தமல்லி கூட நீங்கள் தூவிடலாம். அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப்ரோக்கலி கிரேவி. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.